friends, welcome to சசி சமையல். வணக்கம் சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு வீடியோல ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியதுங்க. இதய நோய் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. தூக்கமின்மையை போக்கும் தன்மை கொண்டது. மேலும் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் கொண்டதுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு கட்லெட் ரொம்ப டேஸ்டா அதை விட ஃபாஸ்டா எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி பக்கத்துல ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேங்க. இப்போ துருவி இந்த பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நைஸாக. பாருங்கள், நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டு இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம வதக்கிறதுலேயே நல்லா பீட்ரூட்டும் வெந்து வரும். அதில் இருக்கிற ஈரமும் நல்லா குறைஞ்சி வரும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷமாக ஹை மீடியமில் மாற்றி வச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கி வந்திருக்கு, வெந்திருக்கு. பீட்ரூடைய பச்சை வாசமும் குறைஞ்சிருச்சு. நான் இப்போ மொத்தமாக 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்தேங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே ஆறட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பீட்ரூட்டு நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சுங்க, சூடு இல்லாமல். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சீரகத்தூளாக சேர்த்துக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தோல் சீவி கழுவிய இஞ்சிங்க நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பொடியை கட் பண்ண பச்சை மிளகாங்க. நான் 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. வேக வச்சு உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, மசாலா எல்லாமே நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பிரெட் ஸ்க்ரம்பிள்ஸு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஈரப்பதம் கம்மியாயிட்டு டைட்டாகிட்டு வரும் நல்லா. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்கள் டேஸ்ட்டுக்கு அதிகமாக குறைவாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. காரமும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு வேணுன்ற சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா பிரெட் ஸ்க்ரம்பிளில் இப்படி மேலே ரோல் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. மறுபடியும் மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி கட்லெட்டாக நம்ம மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க.
மொத்த பீட்ரூட்டையும் இந்த மாதிரி கட்லெட்டுக்கெலாம் செஞ்சு வச்சாச்சுங்க. மொத்தம் எனக்கு 12 பீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. பேன் ஸ்டவ்வில் வச்சாச்சு, நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடேறிச்சுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்ரூட் கட்லெட்டுக்குள்ள மெதுவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் லோ மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பட்டர், நெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக அருமையாக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய பீட்ரூட் கட்லெட். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற கட்லெட்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பெங்காலில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இது பீட்ரூட் கட்லெட்டு. அதுவும் இப்போ நவராத்திரி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலு. எங்கள் பசங்க இதை பொரிக்கவே விட மாட்டாங்க, அதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக சத்தான ஒரு கட்லெட் ரெடி ஆகி வந்திருக்குங்க. இதே போல் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ஆலு போண்டா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.